ஐசிசி சாம்பியன் டிராபி தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்துல இந்தியா வங்கதேச அணிகள் விளையாடி வர்றாங்க. இதுல டாஸ் வென்ற வங்கதேச அணியின் கேப்டன் ஷாண்டோ பேட்டிங்க தேர்வு செஞ்சாரு. அதன்படி இந்தியா முதல்ல பந்து வீசியது. ஆட்டத்துல முதல் ஓவரை வீசிய முகமது சமி சௌமியா சக்கரை காலி செஞ்சுட்டாரு. அவர் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தாரு. இரண்டாவது ஓவரை வீசிய ஹர்ஷித் ராணா கேப்டன் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோவை அவுட் ஆக்கினாரு. சிறிது நேரம் நிலைத்த டான்சித் ஹசன் 25 ரன்ல அக்சரின் பந்து வீச்சில் விக்கெட் கீப்பர் KL ராகுலிடம் பிடிபட்டாரு. அதனைத் தொடர்ந்து மெஹதி ஹசன் மிராஸ் அனுபவ வீரர் முஸ்பிர் ரஹீமும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தாங்க. இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் வங்கதேச அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் திணறினாங்க. அந்த சமயத்துல தான் தௌஹித் ஹிரிடோய், ஜேக்கர் அலி இருவரும் சோடி சேர்ந்தாங்க. தொடக்க முதலே நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்த ஜோடி அணியை சரிவிலிருந்து மீட்டாங்க. இந்த ஜோடி 6வது விக்கெட்டுக்கு 154 ரன்கள் சேர்த்து அசத்தியது. நிதானமாக விளையாடி அரை சதம் அடித்த ஜேக்கர் அலி 68 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மறுபுறம் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ஹிரிடாய் 114 பந்துகள்ல 6 பவுண்டரி 2 சிக்ஸருடன் சதம் அடித்து அசத்தினார். இறுதியில வங்கதேச அணி 49.4 ஓவர்ல 228 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாங்க. இந்திய அணி தரப்புல முகமது சமி அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை சாய்ச்சிருக்கிறாரு. இதை அடுத்து 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியுள்ளது. தற்போது வரை இந்திய அணி ஒரு விக்கெட் இழந்து 88 ரன்கள் எடுத்திருக்கிறது. இதுல தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா 36 பால்ல 41 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. சுப்மன் கில் 38 ரன்னுடனும் விராட் கோலி 7 ரன்னுடன் களத்தில் இருக்கிறாங்க. தற்போது நிலையில பார்க்கும்போது இந்திய அணி வங்கதேச அணியை எளிதா வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் டிராபில முதல் வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.